பெண் தேர்வு 1 12ஆம் வகுப்பு பொதுத்தமிழ். சிற்பி பாலசுப்ரமணியத்தின் இளந்தமிழே கவிதை இடம்பெற்றுள்ள நூல் நிலவுப்பூ. கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் ஒரு கிராமத்து நதி. செம்பருதி புணர்ச்சி விதி தருக ஈறுபோதல். முத்தமிழே என்பது டேஷ் என பிரியும் 3 கூட்டல் தமிழே. பொறுத்துக செந்நிறம் சிவந்து வியர்வை வெள்ளம் முத்து முத்தாய். அடுத்த வரிசை அடுக்கு தொடர் உருவகம் இணையச்சம் பண்புத்தொகை. இதற்கான பதில் 4321. இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற நூல் தொல்காப்பியம். பொறுத்துக மறுபடியும் தமிழ் அழகியல் நிலவுப்பூ கிடை உய்யும் வழி. பரளிசு நெல்லையப்பர் தீசு நடராஜன் சிற்பி பாலசுப்ரமணியம் கி ராஜநாராயணன். விடை 2341. காளைகளின் பல இனங்களை காட்டும் நூல் முல்லைக்களி. அழகின் சிரிப்பு என்ற நூலின் ஆசிரியர் பாரதிதாசன். பாடலின் தளத்தை பாத்தி கட்டி வரப்புயர்த்தும் பணியை செய்வது தொடரியல் வடிவம். தொகைநிலை தொகைமொழி பற்றி பேசும் தொல்காப்பியத்தின் இயல் எச்சவியல். அணியிலக்கணத்தையும் கூறும் நூல்களுள் ஒன்று வீரசூழியம். தண்டி அலங்கார இலக்கண நூலின் ஆசிரியர் தண்டி. தண்ணீர் இல்லாத தமிழ் என்னும் பாடலில் அமைந்துள்ள அணி பொருள் வேற்றுமை அணி. ஈறுபோதல் முன்னின்ற மெய்தெரிதல் எச்சலுக்குரிய புணர்ச்சி விதி. வெங்கதிர். பொறுத்துக வெங்கதிர் இல்லாத வந்து உயர்ந்தோர் வினையாளனின் பெயர் வினையச்சம் இடைக்குறை பண்புத்தொகை. விடை 4321. காவிய தர்சம் என்பது வடமொழி இலக்கண நூல். பாரதி நெல்லையப்பருக்கு கடிதம் எந்த ஆண்டு எழுதினார்? 19 ஜூலை 1915. நெல்லை தென்றல் என்ற நூலின் ஆசிரியர் பரளிசு நெல்லையப்பர். பொறுத்துக பாப்பா பாட்டு பாரதி வாழ்த்து கர்மயோகி தேசபக்தன். துணையாசிரியர் ஆசிரியர் கவிதை நூல் பாரதியார். 4312. பொறுத்துக உய்யும் வழி தண்டி திறனாய்வு கலை ஒளிப்பறவை. இந்த பக்கத்தில் சிற்பி பாலசுப்ரமணியம் தீசு நடராஜன் இலக்கண நூல் பரளிசு நெல்லையப்பர். விடை 4321. தமிழில் உயிர்மெய் எழுத்துக்கள் 216, உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் 126. தனிக்குறளை அடுத்து வராத ஒற்றெழுத்துக்கள் யாவை? 7. எழுதும்போது ஏற்படக்கூடிய பிழைகள் எத்தனை? 4. சரியானவற்றை காண்க. இயக்குனர் உறுப்பினர் வீட்டினர். ஆன்சர் இயக்குனர். ஆப்ஷன் ஆ. பொறுத்துக 26. 4321. ஆண்டுதோறும் உலக புவிநாள் ஏப்ரல் 22ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. மாமழை போற்றும் என்ற பாடல் வரியை பாடியவர் இளங்கோவடிகள். புயல் பெருமழை பெருவெள்ளம் ஏற்பட காரணம் இயற்கை சமநிலை இழத்தல். ஆண்டுதோறும் உலக சுற்றுச்சூழல் நாள் கொண்டாடப்படுவது ஜூன் 5. புயலை குறித்த பெயர்களை பரிந்துரை செய்துள்ள சார்க் அமைப்பில் உள்ள நாடுகளின் எண்ணிக்கை 8. சாலைகளில் இடம்பெற்றிருக்கும் குறியீடுகளுக்கு தொடர்பில்லாதது புயல் அபாய குறியீடுகள். பசுமை குடிர் வாயுவில் இடம்பெறாத வாயு ஹைட்ரஜன் வாயு. புவி வெப்பமடைதல் மனிதன் உருவாக்கி கொண்ட சிக்கலை என்று கூறியவர் டேவிட் கிங். பொறுத்துக கார்பனற்ற ஆற்றல் ரஷ்யா 2009ஆம் ஆண்டு 2005 டிசம்பர் 23. மிகவும் வெப்பமான ஆண்டு ஹைட்ரஜன் ஆண்டு. தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் பசுமை குடிர் வாயில். ஆன்சர் 2413. நரம்புகளுக்குள் வீணை மீட்டிக் கொண்டிருக்கிறது என்று கவிஞர் ஐயப்பமாதவன் குறிப்பிடுவது மழைத்துளிகள். பட்டை தீட்டிய வெள்ளை வீரமாகிறது நகரம். நீர்நிலைகளிலிருந்து ஒளிக்கதிர் நீரை எப்படி எடுத்துக்கொள்கிறது? உதடுகள் குவித்து. போன மழை திரும்பவும் வரும் என்று மேகங்களை வெறித்து கொண்டு அலைகிறேன் என்று பாடியவர் ஐயப்பமாதவன். எழுத்தையும் சொல்லையும் போன்றே செய்யுளையும் ஓர் உள்ளமைப்பாக கூறும் நூல் தொல்காப்பியம். வளையி என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு சொல்லி செயலபடை. கூதிர் பருவம் என்பது ஐப்பசி கார்த்திகை. பழந்தமிழர் ஓர் ஆண்டை 6 பருவங்களாக பிரித்தனர். 10 பாட்டு நூல்கள் ஒன்று நெடுநல்வாடை. மீதி 3 எல்லாமே 8 தொகை நூல். போர்மேற் சென்ற அரசன் குளிர்காலத்தில் தங்கும் படை வீடு கூதிர் பாசறை. தமிழில் திணைப்பாகுபாடு டேஷ் அடிப்படையில் பகுக்கப்பட்டுள்ளது. பொருட்குறிப்பு அடிப்படையில் பகுக்கப்பட்டுள்ளது. உயர்திணை என்மகனார் மக்கட் சுட்டே அகிரிணை என்மகனார் அவரள விரவே. இந்நூற்பா இடம்பெற்றுள்ள இலக்கண நூல் தொல்காப்பியம். வங்கக்கடலிலும் அரபிக்கடலிலும் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நாடுகள் இலங்கை, இந்தியா, மாலத்தீவு. இவை அனைத்தும். மொழியின் சொற்றொடர் அமைப்பை விலக்கிக் கொள்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் உதவுவன எவை? திணை, பால், எண், இடம். தமிழ் சொல் டேஷ் மெய்யோடு முடியாது வல்லின மெய்யோடு முடியாது. நன்றி.